இராவணன் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல வர்றது ஒரு வில்லன் முகம்தான் இல்லையா? ஆனா இராவணன்னா அவ்வளவுதானா? யோசிச்சு பாருங்க. ஒரே ஆள் எப்படி ஒரு காவியத்தோட மெயின் வில்லனா, ஒரு இனத்தோட ஹீரோவா, ஏன் இன்னைக்கு ஒரு அரசியல் சிம்பலா கூட இருக்க முடியும்? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்போ நிஜமான இராவணன் யாரு? கொடூரமான வில்லனா? இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹீரோவா? இல்லன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல ஒரு குறியீடா? இந்த ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்கு. வாங்க அத ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறமா அதுக்கு வந்த எதிர்ப்பு கருத்துகள், அது எப்படி ஒரு அரசியல் சிம்பலா மாறுச்சு, கடைசியா இராவணனோட யாருக்குமே தெரியாத சில பக்கங்களையும் பார்க்கலாம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். சரி, முதல் பகுதி காவியத்தின் எதிரி. மத்த வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்துல பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்ச, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச அந்த ஒரு கதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இராவணன் தான் மெயின் வில்லன். ஹீரோ ராமர்னா அவருக்கு ஆப்போசிட்ல நிக்கிற அத்தனை கெட்டதுக்கும் மொத்த உருவமா இராவணன் காட்டப்படுறான். சீதைய கடத்தினது அதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். அதுதான் ஒரு பயங்கரமான போருக்கே காரணமா அமையுது. இதுதான் இராவணனை பத்தி நம்மில் பலரும் கேள்விப்பட்ட கதை. ஆனா கதை இதோட முடியல. இப்போ இந்த பொதுவான பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகி தெற்கிலிருந்து கிளம்பின ஒரு பவர்ஃபுல்லான மாற்று பார்வைய பார்க்கலாம். இங்கதான் பாஸ், இராவணனோட மொத்த கேரக்டரும் தலகீழா மாறுது. இந்த கதைக்கு ஒரு புது ட்விஸ்ட் கொடுத்தது யாரு தெரியுமா? நம்ம 12th நூற்றாண்டு கவிஞர் கம்பர் தான். அவர் எழுதின கம்ப ராமாயணம் சும்மா ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது ஒரு ரீக்ரியேஷன். தமிழ் கலாச்சாரத்தோட வாசனையை அதுல சேர்த்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னும் ஆழத்தையும் ஒரு மனுஷனுக்கான உணர்வுகளையும் கொடுத்தார். இதுல இராவணனும் தப்பல. இந்த டைம்லைனை பாருங்களேன். 12ஆம் நூற்றாண்டுல எழுதின ஒரு புத்தகம் 20ஆம் நூற்றாண்டுல எப்படி ஒரு பெரிய அரசியல் புயலையை உருவாத்துச்சுன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் பெரியார் இத ஆரிய கலாச்சார திணிப்புன்னு சொல்லி எதிர்க்கிறார். இன்னொரு பக்கம் கணேசன் இத காப்பாத்தணும்னு ஒரு இயக்கத்தையே ஆரம்பிக்கிறார். ஒரே கதைக்கு ரெண்டு பக்கமும் இவ்வளவு பெரிய சண்டை. இங்கதான் ரெண்டு பார்வைகளும் ரெண்டு தண்டவாளம் மாதிரி நேரெதிர பிரியுது. பெரியார பொறுத்த வரைக்கும் இது ஆரிய திராவிட போர். அதுல இராவணன் தான் திராவிட எதிர்ப்போட சிம்பிள். ஆனா கணேசனுக்கு கம்பராமாயணம் தமிழ் இலக்கியத்தோட ஒரு மகுடம், நம்ம கலாச்சாரத்தோட சொத்து. பாத்தீங்களா, ஒரே கதை, ஆனா பார்வை மட்டும் எப்படி தலைகிழா இருக்குன்ட்டு. இது ஏதோ அந்த காலத்துல நடந்த விவாதம்னு நினைச்சிடாதீங்க. இன்னிக்கும் கூட திராவிட அரசியல்ல ராவணனோட பங்கு என்னன்னு பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு புராண கேரக்டர் ஒரு முழு பகுதியோட அடையாளத்தையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியுமா? சரி, இந்த இலக்கிய வரலாற்று சண்டையெல்லாம் இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு தெரியுமா? நேரா ஸ்ரீலங்காவோட மாடர்ன் பாலிடிக்ஸ்ல. அங்க இராவணனோட அடையாளங்கிறது ஒரு பெரிய போராட்ட களமாவே மாறிடுச்சு. இந்த சண்டைக்கு பின்னால எவ்வளோ பெரிய கலாச்சார பதற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த சில உதாரணங்களே போதும். புலஸ்தி நகர் பொலனறுவை ஆகுது, மணலாறு வெளியோயா ஆகுது. ஊர் பேர் மட்டும் இல்லைங்க, ஆளுங்க பேர் கூட மாற்றப்பட்டிருக்கு. இது சும்மா பேர் மாத்திர விஷயம் இல்ல, இது ஒரு அடையாளத்துக்கான போர். இந்த சண்டையோட உச்சகட்டத்தை பாருங்க. ஒரு புராண கேரக்டரோட இனம் என்னென்ன கண்டுபிடிக்க பார்லிமெண்ட்ல ஒரு சர்வதேச விசாரணை வேணும்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு விஷயம் போயிருக்கு. அப்போ பாத்துக்கோங்க, இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம்னு. ஆனா இந்த வாதத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் இருக்கு. சோமபாலன் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம், இராவணன் வாழ்ந்த காலத்துல சிங்கள இனம்னு ஒன்னே கிடையாது, அப்புறம் எப்படி இந்த விவாதம் சரியாகும்? இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்றார். இந்த வாதம் பிரதிவாதம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுல எந்த பக்கம் நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? 2019ல ஸ்ரீலங்கா அவங்களோட சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்புனாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு இராவணன் 1. அட ஆமாங்க, ஒரு புராண மன்னனோட பேரை ஒரு நாட்டோட டெக்னாலஜிக்கு மகுடமா சூட்டியிருக்காங்க. இதுவே போதும், இராவணன் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு தேசிய சின்னமா வளர்ந்து நிக்கிறாருன்னு புரிஞ்சுக்க. சரி, இந்த அரசியல் எல்லாம் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு இராவணனோட இன்னொரு பக்கத்தை பாப்போமா? அங்க அவ ஒரு தீவிர பக்தன், ஒரு திறமையான கலைஞர். நம்ம எல்லாரும் ஒரு கொடூரமான அசுரான்னு நினைக்கிற அதே ராவணன் தான் சிவபெருமானோட மிகப்பெரிய பக்தன்ல ஒருத்தர்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நாம எல்லாரும் கேட்டு ரசிக்கிற அந்த பவர்ஃபுல்லான சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை எழுதினதே இராவணன் தான் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு சூப்பரான கதையே இருக்கு.
தன்னோட தவத்தை மெச்சி சிவன் இராவணனை மன்னிச்சு அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாழையும் பரிசா கொடுத்ததா சொல்லப்படுது. பாருங்க, நாம வில்லன்னு சொல்ற ஒருத்தருக்கும் ஒரு கடவுளுக்கும் நடுவுல எவ்வளவு ஆழமான ஒரு பந்தம். ஆச்சரியமா இருக்குல்ல? பக்தன் மட்டும் இல்ல, ராவணனுக்கு இன்னும் ஒரு முகம் இருக்கு. ஒருவேளை அவர்தான் இந்த உலகத்தோட முதல் வயலின் ஆர்டிஸ்டா இருப்பாரோ? ராவண ஹத்தான்னு ஒரு பழங்கால இசைக்கருவி இருக்கு. அத கண்டுபிடிச்சதே இராவணன் ஒரு புராண கதை சொல்லுது. இத பாக்கும்போது இராவணன் பக்திமான் மட்டும் இல்ல, ஒரு கிரியேட்டிவான ஆர்டிஸ்ட், ஒரு இன்னோவேட்டராவும் இருந்திருக்காருன்னு தெரியுது. அரசன், பக்தன், இப்போ ஒரு கலைஞன். அடேங்கப்பா! அப்போ கடைசியா சொல்லுங்க, இராவணன் யாரு? 10 தலை கொண்ட அரக்கனா, இல்ல ஒரு துயரமான ஹீரோவா, கலாச்சார பெருமையோட சின்னமா, இல்ல ஒரு சிவபக்தனா, ஒரு கலைஞனா? இதுல எது நிஜமான இராவணன்? ஒருவேளை இது எல்லாமே அவர்தான்றதுதான் பதிலா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. புராணங்கள்ங்கிறது கல்லுல செதுக்கின சிலை மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கறதில்ல. அது காலத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு புது புது அர்த்தங்களை எடுக்குது. ஒரே ஒரு கதாபாத்திரம் இத்தனை முகங்களோட இருக்க முடியுதுன்னா அது கதைகளோட சக்தி எவ்ளோ பெருசு நமக்கு காட்டுது இல்லையா?